நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எஸ்கேஎஸ் ஸ்டுடியோ இன் பாலக்குறிச்சி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அடிச்சு உடைச்சு இதோட போய் நீ புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து பிச்சை எடு. ஊரா மண்டாடி குண்டிய பத்தி இந்த அடி அடிக்கிறியே. அப்ப நாளை பொண்ணு கச்சேரியில லைவ்ல பாத்துட்டு எப்படி கச்சேரிக்கு அனுப்புவாங்க? ஏமா இங்க வாங்க. இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? பாட்டு பண்ணா டான்ஸ் ஆனா. பாட்டு பண்ணீங்களா? தெரியாத மாதிரியே கேப்ப. பாட்டுலாம் பாடுவீங்களா? பாடுவீங்களா? அப்ப இந்த மேடம் சின்ன போட்டி வச்சுக்கிறோமா? என்ன போட்டி தெரியுமா? பாட்டு போட்டி தான். ஆமா. அதனால வேகமா பாடு. கும்மி அடிக்கணும். அதெல்லாம் நீ எப்படி வேணாலும் பாடு, நான் பாத்துக்கிறேன். மனசு மயங்கும் மசத்தை புடுங்க போடி அங்கிட்டு. பொம்பளைக்கு பொம்பளை மனசு நீங்க என்னடி பண்ண? ஈ மையமாலை நல்ல பாட பாடுமா. நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் தெரியுமா? உன் நெஞ்சுக்குள்ள இட்லி துணி எனக்கு தெரியுமே. என்னட்ட சொல்ற? பூரா Dress மாத்தும் போது இந்த அக்கினி சட்டி மாதிரி ஏந்தி பண்ணீங்களே என்ன? அது வேற விஷயம் சொல்றேன். அப்படியா? சரி அப்ப நான் போன் அடி சொல்லு. சரி ஓகே. வேற பாட்டு பாடு. சேலையில வீடு கட்டவா சேர்ந்து ரசிக்க. அவடையில் கக்கூஸ் கட்டவா பெண்டு. ஏய் நீ நாலு புடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்ற. ஒரு 100 ரூபாய்க்கு பாடு வாங்கி கொடுக்கல உனக்கு. நான் லாங் பட்டாபி டவுசர் போட்டு வந்துறேன். லாங்ல போறேன். சரி. அதனால என் புருஷன் டவுசர் போட்டு போனா கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். அப்படி அப்ப நாங்க உங்க புருஷன் டவுசர் போட்டு வந்தீங்களா? இல்ல. அவர் டவுசரே போடுறதில்ல அவன். இல்ல ஃப்ரீயா இருக்கட்டும். ஃப்ரீயா இருக்கட்டுமா? சரி சரி நல்ல பாட பாடுங்கம்மா. பாடுமா. எற்கஞ்செடியோர இறுக்கி பிடிச்சே மாமா. கருவ கட்டுக்குள்ள கட்டி பிடிக்கலாம் போமா. வாங்க சார் வாங்க. போனா வராது பொழுது போனா கிடைக்காது. டோக்கன் விளம்பரம் 15 ரூபாய் சார். கம்பெனிக்காக சீப்பா கொடுக்குறோம். லேகிய முடிய போது வாங்க உள்ள 5 டப்பா தான் இருக்கு. என்ன கச்சேரி? ஏய் நல்ல பாட்ட பாரு. என் ஊரு தூத்துக்குடி நாந்தாரே சாத்துக்குடி ஊத்துக்குடி மாமா. சூ 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 சுப்பர சுந்தரி நீதானே. ரெண்டு பேரும் கிளம்புங்கடா வீட்டுக்கு. அவன் ஒன்னு அடிக்க ஒன்னு கடிக்கிறேன். சரி இந்த குடம் எதுக்கு எடுத்துட்ட? இந்த குடமா? தூக்கி இடுப்புலயா? சில்லற கிடக்கு. ஆமா பாடவா? பாடு. சீனி தண்ணி குடம் எடுத்து தண்ணி நடந்து வந்தா தவிக்குது. என்ன பண்ண? நான் லூஸ் பொம்பளை எப்படி வேணாலும் பண்ணுவேன். லூஸ் பொம்பளையா? நான் பாடுறதா இல்லையா? நீ பாடு. உன் வாயை வாங்குனே. என்ன உன்னோட கச்சேரி முடிச்சு போறதா? சரி நீ பாடு. நீ பாடு. பாடுறேன். தண்ணி குடம் எடுத்து தண்ணி நடந்து வந்தா தவிக்குது. என்னடி பாட்டு முடிக்க முடியா என்ன? சரி பாடு பாடு. பாடவா? எத்தனை வாட்டி? அவன் எடுக்கிட்ட அன்னைக்கு மாதிரி கெட்செட் அக்கலைன்னா என் பேரை மாத்திக்கிறேன். அன்னைக்கு ஒரு ஊர்ல 550 ரூபாய் புல்ட்டு தத்து விட்டேன். அது மாதிரி இன்னைக்கு தாலியாக்க விட மாட்டேன். சரி ஓகே மறுபடியும். சீனி அழகா நடக்கிறேன். தண்ணி குடம் எடுத்து தண்ணி நடந்து வந்தா தவிக்குது. மனசு தவிக்குது. மசத்தை புடுங்குது. என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? மைதா போட்டு உடைக்கிறேன். இந்த குடமே கிடைக்காம குடிக்க வச்சு இந்த தண்ணி கீழே ஊத்தி எடுத்தா தண்ணி கூட எடுத்து என்னடி தப்பு? நல்ல பாட்டா பாடு. எம்பிட்டு பாட்டு இருக்கு. இம்பிட்டா பாடுறது இப்படியா பாடுறது பொம்பளை? கண்ணா என் சேலைக்குள்ள கட்டு புகுந்துருச்சு. எதுக்கு அந்த நசுக்கு கட்டணம் இருந்தா அப்புறம் கடிச்சு போட்டு மேக்கப் இருந்தா அப்படியே பெட்டக்கு பெட்டக்கு உதஞ்சிக்கிட்டே கிடப்ப இப்படியே. பொம்பளை எப்படியா பாடுறது? அக்கா பாடுறேன் கத்துக்கிறியா? இங்க வா. இதுக்கு மட்டும் நல்லா திருக்குதா முருகன் அடிப்பேன். இப்ப ஒரு தமிழுக்கார வம்பார வாங்கி ஓட போறேன். சும்மா இருப்பா. இந்த பாட்டு வேணாம். வேற பாட்டு பார்க்கிறேன் பாரு. எல்லாரும் அப்படியே ரசிச்சு பாக்குற மாதிரி. எப்படி தெரியுமா? யாருமே கேட்காத பாட்டு. என்ன பாட்டு அப்படி? இந்த ஒரு 3 மாசமா கச்சேரி இல்லாம வீட்டுல இருந்தோம்ல. சரி அப்ப டியூன் பிடிச்சியா? அப்ப உட்கார்ந்து எழுதுனே. என்ன பாட்டு அப்படி? என்ன பாட்டு தெரியுமா? பாடு. நிலா நிலா ஒரு லக்கலங்க செல்ல குட்டி எங்க போச்சு? நக்க போச்சு போட்டா. இந்த பாட்டு இல்ல. இப்ப பாருங்க சூப்பர் பாட்டு.
அம்மாடி இதுதான் காதலா. தொண்டை சரியில்லை. இப்படி எல்லாம் பாடக்கூடாது. போமா அம்மா, நீ வாமா. வா, வண்டி எடுத்துட்டு கிளம்பு வீட்டுக்கு. அம்மா நீ வாமா, வாங்க. இன்னைக்கு எல்லா பேரும் ஜி இல்ல, எல்லாரும் பாடணும். மலையாள பாட்டா? மலையாளம் நான் பாடுற பாட்டு கோரஸ் மட்டும் செய்ய பார்த்தா அப்படி வா. அம்மாடி இதுதான் காதலா. சரி, நீ வேணா நீ போய் அந்த 8ஆம் நம்பர் ரூம்ல அங்க ஒரு ஆள் இருக்காரு, ரூம் பாய், அவர் சொல்லி தருவாரு. போ. அம்மா மாமா ஏமா வாங்க, ஒரு ஆளா வெத்தல வாங்கம்மா. உங்களை இல்லம்மா, நீங்க உட்காருங்கம்மா. அம்மாடி இதுதான் காதலா. துண்டு கற்கரல் இருந்தா மிக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சு கிச்ச போக்குங்க. விளம்பரத்துக்கு முதக்கணும் வாசிக்கிறாங்க வேற. அடராமா இது என்ன ஓதம்? இது என்ன வேதம்? முடி என்னடி இப்படி பாடுற? நான் கூட அவன் இப்படி நடக்க பத்தி அவனுக்கு அண்ட வாயு நினைச்சு, நான் கூட அண்ட வாயு நினைச்சவனு பெருமையா பாட்டெல்லாம் பண்ணனே. என்ன பாட்டு தெரியுமா? அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம், அதுவே ஆணைமுகமெனும் ஓங்கார விளக்கம், சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும், அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும், ஆணைமுகனை தொழுதா நவகிரகங்களும் அகிலும் நல்லதே நடக்கும், சினி நல்லாவே நடக்கும். நான் பெரிய அப்படி சஞ்சிங்கர்ல பாடுனேன், நானே தொண்டை அப்படி இருக்கு. நல்லா இருக்கட்டும். அம்மா இங்க வாங்க. அக்கா உங்களுக்கு என்னென்ன விளையாட்டுலாம் சொல்லி கொடுத்தேன்? ஓடி பிடிச்சு, தட்டு கூட, நொண்டி, கண்ணாமூச்சி, அப்புறம் வந்து அம்மா அப்பா விளையாட்டு. அது உன் புருஷனோட விளையாடு, என்னோட விளையாட போறா? இப்ப விளையாட மாட்டியா நீ கூட? இப்போ விளையாடுறது இல்ல. ஒரு புது விளையாட்டு ஒன்று சொல்லி கொடுத்தேன். என்ன விளையாட்டு? சாம்சப். அந்த இளந்த பழ புளிக்கு நேத்து திண்டையா? அவன் பல்லுல கரைய காணா. கபடி அதை பாத்துக்கிறேன். ஆமா, கும்மி அடிச்சிருமா? அப்ப சரி, எடுத்து வாங்க, கும்மி அடிச்சிருவோம். நீ கபடி விளையாட வேணாம். லிஸ்ட் பொடு தன்னனா நீன தன்னானே, பொடு கண்ணனா நீன தன்னானே, ஆடி பொடு கண்ணனா நீன தன்னானே, கண்ணனா நீன தன்னானே, பொடு கண்ணனா நீன தன்னானே, கண்ணனா நீன தன்னானே, கண்ணனா நீன தன்னானே. காரு போறத பாருங்களே, காரு கதறி போறத பாருங்களே, அடி காரு போறத பாருங்களே, காரு கதறி போறத பாருங்க. என் காருக்குள் இருக்கு மாரியம்மன் கண்ணாடி மின்னல பாரு. என் ஆனை போறத பாருங்களே, அடாதது போறத பாருங்க. என் ஆனை போற ஓம் சக்தி, ஆனை போறத பாருங்களே, அடாதது போறத பாருங்களே. என் ஆனையில் இருக்கு மாரியம்மன் அழகு மின்னல பாருங்க. என் குதிரை போறத பாருங்களே, குதிரை குளிச்சு போறத பாருங்களே. எங்கடா எந்திரிக்க சொல்லுங்கடா. டேய் சாமி வந்திருக்குது யாருப்பா? டேய் மொத புடிச்சிருக்க யாருடா? சாமி புடிச்சிருக்க யாருப்பா? பங்காளி விஜய். ஆம்பளையாளாடா? ஆமா. எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு. பொம்பளையால பிடிக்கணுங்கடா. பொம்பளையால பிடிங்கப்பா. புடிச்சாச்சு சாமி. ஏய் என்ன ஆம்பளை பிடிச்சா ஒரு மாதிரியா இருக்கு, பொம்பளை பிடிச்சா ஒரு மாதிரியா இருக்கு. வந்தது யாருன்னு கேக்குறீங்க? வந்தது யாரு? வந்தது நான் தான், பிள்ளையாரப்பா. பிள்ளையாரா? ஆமாப்பா. அம்மன்னா வேல் இருக்கும். சரி. பிள்ளையார்னா தும்பிக்கை இருக்கும். கீழ இருக்கு, மேடை கீழ மறைச்சு வச்சிருக்காங்க. வந்திருக்கிறது பிள்ளையாருல பெருச்சாலியும் இல்ல, நானே கடப்பார முனி. கரண்ட் போச்சு. கடப்பாறையை கிளப்பினாலே கரண்ட் வந்து வருது.
நான் தான் கடப்பார முனி. சரி என்னப்பா குறை அந்த பிள்ளைக்கு? சாமி ஆ. இந்த பொண்ணு ஆ. கல்யாணம் ஆகி 10 வருஷமாச்சு. சரிப்பா. ஒரு புளிப்பூச்சி கூட தங்க மாட்டேங்குது. புலிப்பூச்சி புளிப்பூச்சி புழுப்பூச்சி புளிப்பூச்சி சாமி. புழுப்பூச்சி கூட உண்டாகல. ஆமா. புருஷன் எங்க இருக்கா? வெளிநாட்டுல இருக்காரு. எத்தனை வருஷத்துக்கு வருவேன்? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவாரு. 5 வருஷத்துக்கு ஒரு இந்த மயிரண்டா புள்ள இருக்கும். நான் சொல்ற பரிகாரத்தை பண்ணுங்க, புழுப்பூச்சி உண்டாயிரும். சரி நைட்டு 1 மணிக்கு 1 மணிக்கு முள்ளு இங்கிட்டு போக கூடாது, இங்கிட்டு போக கூடாது, சென்டர்ல நிக்கணும். ஏ? 1 மணிக்கு 1 மணிக்கு. நல்ல லட்டு சாப்பாடு குளிச்சு, ஹம்மாமு. ஜட்டையில பச நரம் வந்து வரப்பா. சரி லட்டு சாப்பாடு குளிச்சு, குளிச்சு தலைய விரிச்சு போட்டு, தலையை விரிச்சு போட்டு தலை நிறைய மல்லிகை போச்சு. எத்தனை முழம் சாமி? எத்தனை முழம்? சாமி சீ 2 முழம் ஆ. மல்லிகை போச்சு. சரி. என் சன்னதிக்கு வர சொல்லுடா. வர சொல்றேன். என் சன்னதி திறந்து கிடக்கும். சரி வீட்டுக்கு பின்னாடி போய் போய் குஞ்சுகளா தெரியும், என்னது? கோழி குஞ்சுகளா தெரியும், கோழி குஞ்சு அதை பூரா விரட்டி விட்டுட்டு கரட்டி விட்டுட்டு கம்பெடுத்து நோட்டு கடை நிறைய புழுப்பூச்சி. என்ன சாமி இப்படி சொல்றீங்க? புழுப்பூச்சி தர கேட்டிய அப்படி? ஆமா வாங்கத்தான். எங்க சாமி போடுறீங்க? எங்க வேணாலும் சன்னதிக்கு துணூறு விட்டு தான் போடுறது. உனக்கு இது என்ன கல்யாணமே ஆகலையே, அதுக்குள்ள பிள்ளை வரா இருக்கலா? சரி போத்தா வாங்கம்மா. சாமி என்னத்தா? இந்த பொண்ணுக்கு நல்ல ஒரு வாகனம் வாங்கணுமா சாமி? வண்டி ஆமா ஒரு சுத்து சுத்து சின்ன வண்டி போதும். வாங்கிடுது சாமி. நான் சொல்ற வண்டி வாங்கின வச்சு முண்டிக்கு தக்கனே அப்ப லோடுக்கு தக்கன வாங்கு. புல்லட்டு வாங்கினா ஏற்கனவே கால அடி வெட்டுக்கு சான்று ஓட முடியாம காலில் விழுந்து வடக்குன்னு உதஞ்சிக்கிட்டு கிடப்ப. கோவிந்தோ கோவிந்தாவா? நான் அழகுமலை வரைப்புக்காரி வந்திருக்கேன். கோவிந்தோன்ற எக்ஸல் வாங்கினா ஆயில் ஊத்தி பெட்ரோல் போடணும், துப்புன்னு ஓடுமுடா. கோவிந்தோ சைக்கிள் வாங்கினா பக்கத்து வீட்டுக்காரன் பஞ்சர் ஆக்கிடுவேன். சரிங்க சாமி. அதனால நான் பத்தமால நொங்கு வண்டி செஞ்சு தெருவா கவட்ட கம்பல ரிங்குன்னு ஓட்டுடா. என்ன சாமி சொல்றீங்க? நல்ல வண்டி. ஒரு வீல புடுங்குச்சுன்னா அடுத்த வீல சொருகிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படியா? ஏன்னா வெயில் அடிச்சா கொஞ்சம் சுருங்கி போயிடும். அப்புறம் அடுத்த நுங்க செதுக்க வேண்டியது. வாத்தா குளிக்கலையோ அப்புறம் ஒன்றரை சாமி. என்னத்தா? இந்த பொண்ணு நீங்க எங்க இருக்க இடம் தேடி வந்துருச்சு சாமி. வந்துருச்சு. ஆமா ஏன்னு கேளுங்க. நல்ல ஒரு வீடு கட்டணுமா? வீடு கட்டணும்? ஆமா. ஆமா நான் நிமிந்தால வேலையா பாக்குறேன். வீடு கட்டணும். உங்களை தேடி தேடி வந்துச்சு சாமி. நான் சொல்ற விட கட்டடா சரியா? நான் சொல்ற விட கட்டு. மாடி வீடு கட்டினா ஊரு பொல்லுல கேரளாவுல போய் சீவனம் வச்சிருவாங்கடா. மண்ணு வீடு கட்டினா மழை வேஞ்சு கரைஞ்சிரும். கூரை வீடு கட்டினா ஐயா மாதிரி ஆளுக்கு பிளாக்ல போய் கட்டிங்க படுத்திய வச்சு விட்டுருவாங்க. அதனால நான் பத்த மகளை புதுக்கோட்டை பிளாட்டு போறதுல படுத்துக்கடா. கரண்ட் புள்ள வீட்டோட எதுவும் கிடையாது. வாங்குற சம்பளத்தை அப்படியே வீட்டுக்கு ஜிபே பண்ணிடலாம். பார்த்தா சும்மா இருடா, உனக்கு உச்சி பூசைக்கு நேரம் ஆயிடுச்சு. சரி போத்தா வேமா வாங்கப்பா சாமி. 5 நிமிஷம் தாண்டா இறங்க. சாமி என்னப்பா? நான் அந்த கச்சேரி தொழிலே விட்டே போயிடலாம்னு இருக்கேன் சாமி. உள்ள போய் அப்படித்தான் ஆசைப்படுறாங்க. ஏன்னு கேளுங்க, நான் 70,000 80,000 கச்சேரி பேசினாக்க 35,000 போய் பண்ணிட்டு போயிடுறேன் சாமி. அது நம்ம குடிய கிடக்கு 4 பேர் வருவாங்க. அந்த கச்சேரி தொழில விட்டே போயிடலாம்னு இருக்கிறேன். வேற என்ன வேலைக்கு தெரியுமா போறேன்? சோத்துக்கும் விவசாயம் பார்க்க போறேன் சாமி. கைதட்டுக்கு தமிழில் முதுகெலும்பே விவசாயம் தான். விவசாயம் இல்லாம இன்னைக்கு எதுவுமே கிடையாது. ஒரு தமிழன் விவசாயி போய் காலை சேத்துல வச்சாதான் நம்ம எல்லாம் கையை சோத்துல வைக்க முடியும். விவசாயம் பண்ணணும். ஆனா அதுல ஒரு சந்தேகம். என்ன? நெல்லு போடுறதா, எள்ளு போடுறதா, கொள்ளு போடுறதா, எது போடுறதுன்னு தெரியல சாமி. அவங்க 2 பேர்த்து நீ குண்டு ஓட பத்தி கச்சேரி நான் சொல்ற விவசாயம் என்ன விவசாயம் பண்ணலாம்? நான் சொல்ற விவசாயத்தை பண்ணு. சொல்லுங்க சாமி. குடும்பத்தோட நிம்மதியா சாப்பிடலாம். சொல்லுங்க. சரியாப்பா? நெல்லு போட்டீங்கன்னா பட்டிக்கு வராது, தொட்டிக்கு வராது, வாய்க்கு வராது, வகுத்துக்கு வராதுடா. இவன் பழனி மலைக்கு போயிருப்பான். கம்பு போட்டீங்கன்னா கிளவாணி போய் கிளவான்ட்டு போயிருவேன். பருத்தி போட்டீங்கன்னா காட்டு பண்ணி புது இடையில அடிச்சுட்டு போயிருமாப்பா. வெண்டிக்காய் போட்டீங்கன்னா 100 நாள் வேலை பாக்குற பொம்பளையால வெடுக்கு வெடுக்குன்னு புடிங்கி போய் வீட்டுல போய் புளிக்குழம்பு வச்சிருமாப்பா. அதனால நான் பத்தமான கஞ்சா செடி போடுறா ஜெனரல் ஜில நேரத்துக்கு அம்மங்களி தின்னலாமாடா. உனக்கெல்லாம் அதே விலை மண்டைக்கிறான். சாமி மலையேற போகுது. அடிப்பா மலத்தை. இல்ல பெரிய மனுஷன் எரிச்சிடலாமா? ஆரி என் கையில பிளிச்சிங் பண்ற போட்டா? யார் போய் என் கையில பிளிச்சிங் பண்ற போட்டா? நீ உங்களுக்கு தான் சாமி வந்துச்சு. சாமி வந்துச்சா? ஆமா. எனக்கு தான் இன்னைக்கு சாமி வராதே. ஏன்?
நான் தான் அங்கே ரூம்ல தண்ணி வராம 4 நாளா குளிக்காம தெரிஞ்ச அலையிற கார்ல ஏசிய போட்டு எங்கிட்டு சாமி வரும். அப்படி என்னதான் இருந்தாலும் சாதி மதம் அப்பாற்பட்டு தமிழ் இனத்துக்காக உழைத்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்த எழுச்சி நாயகன் ஏவுகணை நாயகன் எனது குருநாதர் நாடக உலகின் நவரச நாயகன் ஆதரவற்ற மக்களுக்கு உதவி கொண்டிருக்கும் இறைவா எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு முதல் முறையாக சொல்லிக் கொடுத்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழை இங்கே வருகை தந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்காக பாருங்க. அன்பு உள்ளங்கள் தென்பாண்டி ராமேஸ்வரம் தங்கத்தை வச்சுடர் அப்துல் கலாம் தேசிய விஞ்ஞானியே தமிழக மண் போற்றும் மெய்யானியே நமக்குள்ள தென்பாண்டி ராமேஸ்வரம் தங்கத்தை வச்சுட அப்துல் கலாம் தேசிய விஞ்ஞானியே தமிழக மண் போற்று மெய்யானியே புடுதன் பாண்டி அருண் தென்பாண்டி ராமேஸ்வரம் தங்கத்தை வச்சுட அப்துல் கலாம். விண்மீது கனகே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து விண்ணா விண்மீது அங்கே விண்மீது கனகே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து விண்ணா வெற்றிகளை குவித்தாரையா பாசமிகும் நண்பர்கள் புடுதன் பாண்டி நமக்குள்ள தென்பாண்டி ராமேஸ்வரம் தங்கத்தை வச்சுட அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலைய உடைத்து காட்டி அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலைய உடைத்து காட்டி உங்களை எண்ணி வாழுகின்ற பெரு உத்தமர நண்பர்கள் புடுதன் பாண்டி நம்ம குலத்தின் பாண்டி ராமேஸ்வரம் தங்கத்தை வச்சுட அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்கே வருகை தந்த அனைவருக்கெல்லாம் பெற்ற தந்தை போல இருந்தவர்ரா செல்லும் இங்க வருகை தந்த அனைவருக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா ஒரு நல்வாக்கு கண்ணே நல்வாக்கு நீ கூறடி நான் 4 நாளில் வந்துடுவேன் என் செல்வ களஞ்சியமே சின்ன கல்லு மோதிரமே புடுதன் பாண்டி ராமேஸ்வரம் தங்கத்தை வச்சுட அப்துல் கலாம். நன்றி கைதட்ட மறந்து ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து பிள்ளைங்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லாருமே நல்லா இருக்கணும். நம்ம நாட்டு எங்க செல்வம் வங்கி வழியணும். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாட்டு எங்க செல்வம் வங்கி வழியணும். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாட்டு எங்க செல்வம் வங்கி வழியணும். நன்றி வாங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.